மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசு பேருந்து மோதி பெண் தூய்மை பணியாளர் உள்பட 2 உயிரிழந்தனர். கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோர வீட்டின் சுற்றுச்சுவரை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் பிரசாத் வழங்க கேட்கலாம். அருண் பிரசாத், விவரங்களை வழங்கலாம். சீர்காழி அருகே அரசு பேருந்து மோதி பெண் தூய்மை பணியாளர் உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் அரசு பேருந்து வழக்கம் போல காலை சிதம்பரத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் கடை வீதியில் மாதானத்தை சேர்ந்த சேகர் என்பவர் கடையில் டீ வாங்கி கொண்டு சாலையை கடந்துள்ளார். அவ்வப்போது வேகமாக வந்த பேருந்து அவர் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை திருப்பியுள்ளார். அப்போது சேகர் பேருந்தை கண்டு ஓடியதாக கூறப்படுகிறது. திடீரென பேருந்து திரும்பியதால் சேகர் மீது மோதி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீட்டின் காம்பவுண்ட் சுவர் மீது இடித்துக் கொண்டு வீட்டிற்குள் மோதி நின்றது. அப்போது வீட்டில் குப்பைகளை சேகரிக்க வந்த தூய்மை பணியாளர் சித்ரா மீதும் பேருந்து மோதி சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை விட்டு அங்கிருந்து ஓடி சென்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக கொள்ளிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.